இன்றைக்கி கருணக்கிழங்கு வச்சு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கருணக்கிழங்கு 6 பீஸ் எடுத்திருக்கேன். அதை இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். குக்கர்லேயும் வைக்கலாம். குக்கரில் வச்சிங்கன்னா 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வச்சுக்கிறேன். 10 நிமிஷத்தில் வெந்துடும். வேக வச்ச கருணக்கிழங்கை மேலே உள்ள தோல் பகுதியை நீக்கிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நைஃப் வச்சு குத்தி பார்த்திங்கன்னா வெந்தது தெரியும். எடுத்து வச்சுருக்கேன். நான் இங்கே ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொரிஞ்சிருச்சு கருவேப்பிலை. இது கூடவே 20 சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு 10 பல் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப கல்லுப்பு எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன். இங்கே நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி விடலாம். நல்ல கொதி வந்துருச்சு. நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான கருணக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.